ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேர் பாலாகிடியோ. நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், எஜுகேஷன் அவேர்னஸ், எஜுகேஷனல் நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி ஒரு லைக் கொடுத்துறீங்களா? இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு 2 இன்ஃபர்மேஷன் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது எந்த காலேஜ் இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் 2024 நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரத்துக்காக அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்மிஷன் வந்து எப்படி பேஸ் பண்ணி எதை அடிப்படையாக இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கம்யூனிட்டிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸ் தான். ஸோ இது 2024 உண்டான கோட்டா பர்சன்டேஜ், ரிசர்வேஷன் கோட்டா பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து ரிசர்வேஷன் கோட்டா இருந்தாலும் அப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து முக்கியம் இல்லையா, அல்லது கம்யூனிட்டி முக்கியம் இல்லையா, எது சார் முக்கியம்? ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்றாங்க, கம்யூனிட்டின்னு சொல்றாங்க, ரேங்க் லிஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ அதனால மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா பர்சன்டேஜ் கம்யூனிட்டி வைஸ் என்னங்கிறது இப்போ நான் டோட்டல் லிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு காலேஜில் இத்தனை சீட் இருக்குன்னா அது இத்தனை பர்சன்டேஜ்னா அது எத்தனை சீட்டு, அதில் எனக்கு கிடைக்குமான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா 2024 என்ன அப்படின்னா பாருங்க, 3 காலமாக கொடுத்துருக்கேன். சீரியல் நம்பர், கம்யூனிட்டி, பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி, ஓப்பன் காம்படிஷன்ல இருக்கிறவங்க, அதாவது பிசி வரைக்கும் எதுவுமே இல்லாம ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஓப்பன் காம்படிஷன். அது இல்லாம ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் இதுக்குள்ள வர மாட்டாங்க. ஓப்பன் காம்படிஷன்னா இவங்க எல்லாருமே வந்துவாங்க. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிசி இருப்பாங்க, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருமே ஓசியில வருவாங்க. ஸோ அதனால ஓப்பன் காம்படிஷன் ஓசி கம்யூனிட்டி கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 31% அவுட் ஆஃப் 100, 100%ல 31% ஓசி சீட்டுல போயிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒரு காலேஜில் வந்து 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 31 சீட்டு, 31% ஆஃப் சீட்டுனா 100ல் 31%னா 31 சீட்டு. 31 சீட்டில் ஓசி கம்யூனிட்டிக்கே வந்து 31 சீட்டு தான். 100 சீட்டில் 31 சீட்டு ஓசி கம்யூனிட்டிக்கு போயிடும். மீதி வந்து 39 சீட் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த பர்சன்டேஜ் படி மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து அலாட் ஆகும். ஓகேவா? இது எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையும் வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ப்ரொசீஜர். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி நமக்கு தெரியும், பேக்வேர்டு கம்யூனிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26.5% வந்து சீட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட், இப்போ பிகாம்னா அதில் 50 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 26.5 சீட்டு தான் பிசிக்கு அப்படின்னா அப்போ எத்தனை சீட் வரும்? 13.25 வரும். அப்போ ரவுண்ட் பண்ணீங்கன்னா 13ன்னு வச்சுக்கோங்க. 13 சீட்டு தான் பிசிக்கு அலாட் ஆகும். ஸோ அந்த பிகாம், அந்த ஒரு காலேஜில் பிகாம் சீட்டு 50 சீட்டு இருந்தால் அதில் 13 சீட்டு மட்டும்தான் பிசி கம்யூனிட்டி சார்ந்த மாணவிகளுக்கு அலாட் ஆகும். அதுலேயும் அந்த டாப் ரேங்க் படி வரும். அந்த ரேங்க் எப்படி போடுறோம்? கட் ஆஃப் படி. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ எது முக்கியமா வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும். அடுத்து மூணாவது வந்து பிசிஎம், பேக்வேர்டு முஸ்லீம். பிசிஎம் முஸ்லீம் கோட்டா தனியா இருக்கு. அது வந்து 3.5%. ஓகேவா? டோட்டல் சீட் எத்தனை இருக்கோ அதுல 3.5%. அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜ்ல ஒரு 20 கோர்ஸ் இருக்குனாலும் அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லயும் அந்த எத்தனை சீட் அலாட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த சீட்டுல இவ்வளவு கண்டிப்பா வந்து இந்த பர்சன்டேஜ் அலாட் பண்ணியே ஆகணும். அதுபடிதான் பண்ண முடியும். நீங்க ஒரு பர்சன்டேஜ் கூட்டி குறைச்செல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் எம்பிசி அல்ல டிஎன்சி, மோஸ்ட் பேக்வர்ட் அண்ட் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% சீட் அலாட் ஆகுது. அது எம்பிசி டிஎன்சி ரெண்டு கம்பைன் பண்ணி தான். ஸோ எம்பிசி டிஎன்சி எல்லாமே ஒரே கேட்டகரியாக வந்துடும். 20% சீட்டு, 50 சீட்டுனா 10 சீட்டு எம்பிசி டிஎன்சிக்கு அலாட் ஆகும். ஓகேவா? ஒரு கோர்ஸ்ல 50 சீட் இருக்குன்னா இன்னொரு கோர்ஸ்ல ஒரு 50 சீட் இருக்குன்னா அதுல ஒரு 20% அப்படின்னா அதுல ஒரு 10%. அதனால ஒவ்வொரு கோர்ஸ்லயும் இவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. அப்புறம் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% அலாட் ஆகும். ஓகேவா? 15% ரிசர்வேஷன் கோட்டா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு.
இப்போ உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல உதா 50 சீட் இருக்குன்னா 15% என்ன ஆச்சுங்க? 15, 75 7.5 சீட். 1/2 சீட் தர முடியாது இல்லையா? 0.5க்கு மேல இருக்கனால 8 சீட். அப்போ 7 சீட்டு அல்லது 8 சீட் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்காக ஒரு கோர்ஸ்ல அலாட் ஆகும். இன்னொரு கோர்ஸ்லயும் அதே மாரி. அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. எஸ்சிஏங்கிறது ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர். அவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு 3% முதல்ல எல்லாம் வந்து 2 கம்பைன் பண்ணி 18% இருந்தது. அருந்ததியருக்காக தனியாகவே வந்து 3% அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர்ஸ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுல எத்தனை சீட் இருக்கோ அதுல 3% எஸ்சிஏ கம்யூனிட்டி சார்ந்த மாணவிகளுக்கு அலாட் ஆகும். அடுத்து 7 வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்களுக்காக வந்து 1% ஒரு சீட்டு, ஒரு கோர்ஸ்ல எத்தனை சீட் இருக்கோ அதுல 1% சீட்டு மட்டும் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலாட் ஆகுது. அப்ப இதெல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா மொத்தம் 100%. அப்ப எத்தனை சீட் இருக்கோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதுல தான் அலாட் ஆகும். முதல்ல ஓசியை ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஓசிக்குள்ள வரதுனால முதல்ல ஓசி தான் எல்லா காலேஜ்லயும் எல்லா கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஓசி கம்யூனிட்டி கோட்டா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் காம்படிஷன் கோட்டா தான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் அப்புறம் அப்படியே வரிசையா ஸ்டூடெண்ட்ஸ் யார் எப்படி வராங்களோ, பிசியில் வராங்களா, பிசியில் நீ எலிஜிபிளா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரைய, பிசியில் ஃபர்ஸ்ட் ரேங்கா, அப்போ போட்டு 26.5ல 13 14 சீட் அலாட் பண்ணலாம்னா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் சீட் அவருக்கு. அதே மாதிரி அலாட் ஆகிட்டே வரும். பிசி அடுத்து பிசிஎம் வந்தாலும் பிசி 3.5ல இருந்து தான் உங்களுக்கு வரும். பிசிஎம்க்கு பிசில இருந்து தர மாட்டாங்க. எம்பிசி வராருன்னா அவருக்கு பிசிலயோ ஓசிலயோ எம்பிசிலயோ பிசிஎம்லயோ தர மாட்டாங்க. இது பர்டிகுலர் கம்யூனிட்டியில சீட் அலாட் ஆகக்கூடிய முறை. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ அடுத்த பாயிண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் முக்கியமா இல்லையா? இது நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு செகண்ட், ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் தரேன். இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுல எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோ இருக்கு. இப்போ ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து எத்தனை சீட்டு இந்த கோர்ஸுக்கு இருக்கு அப்படின்னால சொல்லியிருக்கேன். அதை பார்த்து அந்த எத்தனை சீட் நீங்க அப்ளை பண்ண கோர்ஸுக்கு எத்தனை சீட்டுன்னு பார்த்து நீங்க எந்த கம்யூனிட்டி அது கால்குலேட் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் சீட்டு தான் இதுல நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதுல கிடைக்கலாம் இன்னொரு காலேஜ் எப்படி, அப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரணும், அந்த பர்சன்டேஜுக்குள்ள நமக்கு வரணும். அது எப்படி யாரு லிஸ்ட் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பிசி 26.5% சீட்டுனா அதுல வந்து டாப்ல வரக்கூடிய பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள அட்மிஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்ப கட் ஆஃப் மார்க்கும் முக்கியம், கம்யூனிட்டியும் முக்கியம். ஓகேவா? இப்ப நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கட் ஆஃப் மார்க் முக்கியமா, கம்யூனிட்டி முக்கியமா? கண்டிப்பா கட் ஆஃப் மார்க் வச்சு தான் ரேங்க் போடுவாங்க. அப்ப ரேங்க்கும் கம்யூனிட்டி வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன். அப்ப கட் ஆஃப் மார்க் வந்து அடிப்படை. கட் ஆஃப் மார்க் இல்லாம எதுவுமே கிடையாது. முதல்ல மார்க் வாங்கியிருக்கணும் இல்லையா? அதாவது என்ன சொல்லுவாங்க, முதல்ல படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மார்க் வாங்கணும். அது பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த கட் ஆஃப் அடிப்படையில வச்சு ரேங்க் வந்து நமக்கு அலாட் ஆகிட்டே ஒரு 2, 5 அப்படியே வரிசையா வரும். அப்ப அந்த ரேங்க் வச்சு அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ள அந்த ரேங்கை ஃபிட் பண்றப்போ அது அப்ப கட் ஆஃப் மார்க்கும் முக்கியம் தான், கம்யூனிட்டி முக்கியம் தான். ஓகேவா? கம்யூனிட்டியும் முக்கியம், கட் ஆஃப் மார்க் முக்கியம். அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம போடக்கூடிய ரேங்க் லிஸ்ட் முக்கியம். அந்த ரேங்க் லிஸ்ட்டும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல ரிவைஸ் ஷெட்யூல்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். காலேஜ்ல அட்மிஷன் வாங்க போற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த காலேஜ்ல கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் எந்த ரேங்க் வரும். அதனால இப்பவே போட்டு கெஸ் பண்ணி நீங்க கிடைக்காதுன்னு ஒரு முடிவுக்கெல்லாம் வர வேண்டியது இல்ல. ரேங்க் லிஸ்ட் வரட்டும், நீங்க வாங்கின கட் ஆஃப் வந்து நீங்க குறைவா இருக்கு, கட் ஆஃப் கம்மி அப்படின்னு நீங்க கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நீங்க டாப்ல கூட இருக்கலாம், 10க்குள்ள வரலாம், 8க்குள்ள வரலாம், ஃபர்ஸ்டா கூட வரலாம். அதனால ரேங்க் லிஸ்ட் தான் முக்கியம். அது வரட்டும், அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.